மொத்த பாசத்தையும் ஒரு ஆள் மேலே வச்சாக்கா வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். இப்போ இன்றைக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம பார்க்குறோம். வந்து அவங்க விட்டுட்டு போய்த்தாங்க, அவங்க போய்த்தாங்க, அப்படி போய்த்தாங்க, அப்படி செய்யப்படுறேன், அவங்கள பாசம் வச்சுருந்தேன், நான் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள். அது காதலியாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய ஓடிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு இந்தியாவில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அது வலைதளங்கள் பேசக்கூடிய பொருளாக ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொண்டாட்டி வேற அவட பைத்தா அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கெல்லாம் காரணம் பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலியை வந்து அதிகமாக உருவாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க தான். ஒரு ஆள் அரசியல் காதலிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி சொன்னால் மொத்த பாசத்தையும் அவங்க மேலே வச்சு எல்லாமே அவங்க தான் அப்படின்ற முடிவுக்கு வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அது யாருடைய தப்பு? அது உங்களுடைய தப்பு. மொத்த பாசத்தையும் ஒரு ஆள் மேலே வைக்காதங்க, கொஞ்சத்தை ஓரமாக எடுத்து வைங்க. அது உங்களோட துரோகத்தை எதிர்கொள்ளும் போது அது உங்களை காப்பாற்றும். இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கண்ணீரோட மொத்த பாசத்தை, ஏன்னா ஃப்ரெண்டோட பேச மாட்டாங்க, ஃபேமிலியோட பேச மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க. காதலன் காதலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு ஆள் வந்து விட்டுட்டு போகும்போது வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியல. வழி தெரியாத போது அவங்களோட வழி வந்து எடுக்கக்கூடிய முடிவோட வழி வந்து வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், மொத்த பாசத்தை ஒரு ஆள் மேலே வைக்காதுங்க, கொஞ்சத்தை ஓரமாக எடுத்து வைங்க. துரோகத்தை எதிர்கொள்ளும் போது அது உங்களை காப்பாற்றும். ஒரு ஆளுக்காக எல்லாத்தையும் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு அந்த ஒரு ஆள் இல்லாமல் நீங்கள் நரோட்டில் நிற்கிற நிலைமை உருவாகும். இது எனக்கு யாருக்கு வேணாலும் உருவாகலாம். யார் இந்த மாதிரி செய்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு உருவாகும். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் துரோகத்தை எதிர்கொள்ளாமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் பாசத்தை கம்மி பண்ணணும். அப்போ தான் அது உங்களை காப்பாற்றும். சந்திப்பாக மீண்டும் ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன்.